அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? நமது பயணம். பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் பண்ணியிருந்தார். இஸ்ரேலின் மிக உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் என்னெல்லாம் ஒப்பந்தங்கள் ஆக போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அங்கே பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட இந்திய பாராளுமன்றத்தை பார்த்த மாதிரி இருந்தது. இங்கே இந்திய பாராளுமன்றத்தில் எல்லாருமே மோடின்னு எப்படி சாண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அங்கே பெரிய அளவுக்கு பிரதிபலிப்பாக இருந்தது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துவிட்டு சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், ஈரானுடைய சம்பவம் என்ன, உக்ரைனுடைய சம்பவம் என்ன, கனடா இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க, அதற்கு அமெரிக்கா ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குமா, கியூபாவில் ஒரு பெரிய விவகாரமாக எடுத்திருக்கிறது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று இந்த ஒரு வீடியோ பதிவுமே பார்த்துருந்தேன். அந்த வீடியோ பதிவு பாருங்கள். இவர் யார் அப்படின்னா, ஒரு சுங்கத்துறை அதிகாரி ஒரு 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது ஒடிசாவில், அவர் பேர் தேபேந்திர ஹேமாண்டி. இந்த ஹேமாண்டி ஓட்டாண்டியாக இல்லாமல் இருப்பதற்காக பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கான். கிட்டத்தட்ட 4 கோடி அளவுக்கு அவன் வீட்டில் பணம் இருந்ததாகவும், அது இல்லாமல் பணம் மீதி எல்லாமே இருந்ததாக சொன்னாங்க. ஒடிசா வரலாற்றிலே இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அது மக்கள் மத்தியில் இப்படி சொல்லி பழகிருச்சு இல்லை. இப்போ நீங்கள் லஞ்சம் வாங்குறவங்கள உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ எல்லாமே நம்ம என்ன சொல்லி பழகிறோம்? பரவாயில்ல, நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு தானே சொல்கிறோம். நம்ம நல்லா திருடுறாருன்னு நான் சொல்கிறோம். பரவாயில்லைங்க, நல்லா திருடி பழைக்கலாரு, மக்களை ஏமாற்றி நிறைய திருடி விளையாட்டுக்குது அப்படின்னு நம்ம கேட்க முடியுதா? கேட்க முடியறதில்ல. அதனால் சமுதாயத்திலே ஒரு ஊன்றி வளர்ந்துருச்சு இந்த லஞ்சம் அப்படின்றத அப்படி சொல்லி பழகிட்டோம். அப்படியே நல்லா சம்பாதிக்கிறாருப்பா, பரவாயில்லப்பா. இந்த எம்எல்ஏ போன தடவை ஒன்றுமே சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்தாருப்பா, எம்எல்ஏ ஆனாருப்பா, நல்லா சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாருப்பா, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். பேச்சு வழக்கில் கூட நல்லா திருடி வச்சுக்கிட்டாரு, மக்களை ஏமாற்றி திருடிட்டாரு அப்படின்னு நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கோம். அப்போ சொல்லி பழகினாவே நல்லாயிருக்கும்னு நினச்ச ஒன்று. இரண்டாவது, இது 4 கோடி ரூபாய் பெரிய பணம் கைப்பற்றிருந்தாங்கன்னா எனக்குள்ளே ஒரு சில கேள்வி இருந்தது. நீங்கள் ஆர்டிஓ அதிகாரிகள் இருக்காங்களே, எல்லா அதிகாரியும் சொல்ல விரும்பல, பட் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் பண்ணாவே எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியும். பத்திரப்பதிவுத்துறை இருக்குல்ல அங்கே, அது இல்லாமல் இந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சியோட அதிகாரிகள். இது மாதிரி மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நீங்கள் சோதனை செஞ்சீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மி பாஸ். 4 கோடிலாம் ரொம்ப கம்மி. அதை விட மோசமாக திருடி பிழைச்சிட்ருக்காங்க. இது ஏன்னா நேற்று ஏதோ ஒடிசாவில் பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி போட்டிருந்தாங்க. இது ஒடிசா மட்டும் இல்லை பாஸ், இந்தியாவிலேயே புறையோடி காணப்படுகிற ஊழல் இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்கன்றதான் ஒரு கூடுதல் தகவலுமே கூட. பெரிய அளவுக்கு எதிர்க்கிறதுலாம் இல்லை. அதுவுமே அடிஷ்னல் தகவலாக பார்த்துட்டு என்னுடைய ஆதங்கத்தை இந்த இடத்துல ஏதோ லைட்டாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அதை விட மிகப்பெரிய இன்னொரு ஆதங்கமும் உங்ககிட்ட கொட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற தகவல் போடுறேன். இத்தனை நாள் கியூபா எங்கள் இறையாண்மையை மீறிட்டாங்க, கியூபா எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெனிசுலாவிலிருந்து கியூபாவுக்கு போகக்கூடிய எல்லா ஆயிலுமே கட் பண்ணிட்டாங்க. வெனிசுலாவும் கியூபாவும் கிட்டத்தட்ட கட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி திடீர்னு அமெரிக்கா ஓடி இப்போ வெனிசுலாவில் நிறைய எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல, அந்த எண்ணெய் நிறுவனங்கள் நீங்கள் நேரடியாக கியூபாவுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஓகே, கோயட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எண்ணெயிலிருந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ், எனக்கு ஒன்றும் புரியல. இத்தனை நாள் வெனிசுலாக்கிட்டேருந்து போனதை இப்போ கட் பண்ணி உங்கள் மூலியமாக போனால் அதுக்கான இப்போ வெனிசுலாக்கிட்டேருந்து வாங்குகிற விலையை விட அதே விலைக்கு விற்க மாட்டீங்க, சேர்த்து விற்பீங்க. அவங்க ஏதோ கியூபாலேருந்து பக்கத்தில் வெனிசுலா வாங்கினா ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். சரி, அதை விட இன்னைக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது நியாயம்னு சொல்கிறீங்க. இது இங்கே திருடு அப்படின்னா அது உலகமாக திருடாக இருக்குது. யாருன்னு அமெரிக்காவை பார்த்து சொல்கிறேன் நான். கியூபாவில் இன்னொரு விவகாரம் நடந்தது. கியூபாவுடைய எல்லை பகுதியில் திடீர்னு ஒரு போட் மாதிரி, ஸ்பீட் போட்டு மாதிரி வந்திருக்காங்க. ஒரு 4-5 பேர் கன்னோட கியூபாவுடைய எல்லை பகுதியில் திடீர்னு சராமரியாக சுட்டிருக்காங்க. சுட்டதில் 4 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இறந்து போனதில் ஒரு சில காவல்துறை அதிகாரி, அதாவது ரோந்து பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அமெரிக்கா மறுக்கிறாங்க. அதை நாங்கள் முழுமையாக விசாரணைக்கு உத்தரவிடுறோன்றாங்க. பட் கியூபா நேரடியாக அமெரிக்கா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க தான் இது மாதிரி ஆள் வச்சு செட் பண்ணி சுட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த விவகாரம் பெரிய அளவுக்கு எடுத்திருக்கிறது கனடா. கியூபாவுக்கு
கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லியன் அளவுக்கான உதவிகளை நாங்கள் அளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு, குறிப்பாக நாங்கள் ஐநா மூலிமா உதவி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, அமெரிக்கா யாருக்கெல்லாம் தடை விதிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நான் நேரடி உதவி செய்வோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கனடா இன்னொரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது நம்ம இறுதி பதிவில் பார்க்கலாம். நம்ம அதற்கு முன்பு நெதன்யாகு அவர்கள் வந்து மோடியாகு அப்படின்னு மாறிட்டார். எப்போ நேற்று மோடி அவர்கள் இஸ்ரேலினுடைய பயணத்தில் பார்க்கும்போது இந்திய பிரதமர் ஒருவர் அங்கே இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் பேசுவது இதுவே முதல் முறை. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு அந்த பாராளுமன்றத்தில் பார்த்தேன். நிறைய தடவை கை தட்டினாங்க, நிறைய தடவை வந்து மோடி மோடின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஷான் பண்ணிட்டே இருந்தாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்க எல்லாமே ஆர்வமாக இருந்தாங்க. பிரதானமாக மோடி அவர்கள் பேசினது பார்த்தோம் அப்படின்னா 1950 செப்டம்பர் 17 தான் நான் பிறந்தேன். அப்போ தான் இந்தியா இஸ்ரேல்ன்ற நாடை வந்து அங்கீகரித்தது. அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய கொடூரமான தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்திய மக்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வேதனைகளை நாங்கள் உணர்கிறோம், உங்கள் துயரங்களை நாங்கள் பார்க்கிறோம், உங்களுடன் உறுதியுடன் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம், எப்போவுமே இந்தியா இஸ்ரேலுடன் துணை நிற்கின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு வகையில் நம்மளும் இஸ்ரேலும் சேம் தான். உலகை சீர்படுத்தும் தத்துவத்தில் வேரூன்றி இருக்கிறது தான் இஸ்ரேல். இந்தியா உலகம் ஒரு குடும்பம் என்ற நம்பிக்கையில் வழிநடத்தப்படும் என்ற மாதிரி தான் வந்து இந்த 2 ஆங்கிளில் வந்து பேசியிருந்தாங்க. அதே போல் இந்த தீவிரவாதத்தை வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது. ஏன்னா நாங்கள் 26/11 மும்பை தாக்குதல் அப்பயே வந்து அந்த கொடும் வேதனையை வந்து அனுபவித்தோம். அப்போ இஸ்ரேல் மக்களும் இருந்தார்கள் என்பதும் நினைவு கூற விரும்புகிறேன். அதனால் தீவிரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் சமரசமின்றி பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையுடன் நாங்கள் இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். தீவிரவாதம் வந்து சமுதாயத்தை வந்து நிலைத்தடுமாறு செய்யுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதில் குறிப்பாக தீவிரவாதத்தை ஒரு பக்கம் ஒழிக்கிறது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது முக்கிய பொறுப்பு. ஏன்னா ஹமாஸ் பயங்கரவாத தாக்குதல் ஒரு தளவு கண்டனத்துக்குரியதாக இருந்தாலும் பாலஸ்தீன பிரச்சனையை வந்து தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார். இவர் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது பாராளுமன்றத்தில் அந்த எம்பிஸ் மத்தியில் மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இங்கிலீஷ் உரையை பார்த்தேன். நான் ஹிந்தியில் இல்லை, இங்கிலீஷ் உரையை பார்த்தேன். இதுக்கு முன்பு நிறைய இடத்துல ஹிந்தியில் தான் பேசினார். பட் இந்த தடவை இங்கிலீஷில் பேசியிருக்கிறார். குறிப்பாக நெதன்யாகு அவர்கள் பேசும்போது பிரதமர் மோடி அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய ஃப்ரெண்ட் மோடி அப்படின்னு சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இந்தியாவும் இஸ்ரேலும் எப்பவும் ஒருங்கிணைந்து வளரும். அது இல்லாமல் நம்ம இந்தியாவுடன் இணைந்து பயணிப்பதில் நாங்கள் பெருமைப்படுறோம். எங்கள் மீது தாக்கல் நடத்தும் போது, ஈவு இறுக்கமில்லாத கொடூர தீவிரவாத தாக்கல் நடத்தும் போது உலகமே ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் கூட பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் வந்து ஹமாஸுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த இடத்துல எதிர்க்கட்சி பொடியன்னு ஒரு போடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து கண்டன குரல்கள் மேபி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் விசிட் பண்ணுறதே வந்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எப்படி இஸ்ரேலுக்கு போகலாம், இஸ்ரேலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ நெதன்யாகு அவர்கள் வேறு கிட்டத்தட்ட ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்கல் நடத்தும் போது அதை வரவேற்று ஆதரவு கொடுத்தார்கள் இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர்கள்ன்ற ஒரு வார்த்தையை ஒரு ஃபுல்ஃபில் போட்டு விட்டாரா. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பெரிய அளவுக்கான ரியாக்ஷன் எடுக்கும்னு நினைக்கிறேன். இனி என்ன விதமான கருத்துக்கள் கொள்கிறாங்கன்னு பார்க்கலாம். பட் அது அந்த பேச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்களுக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றம் வந்து மிக உயரிய விருதான ஸ்பீக்கர் ஆஃப் த நெசட் அப்படின்ற ஒரு மிக உயரிய விருது வந்து கௌரவம் அளிக்கிறாங்க. இதற்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருந்தார். ட்ரம்ப் அவர்களுக்கும் இதே விருது கொடுக்கப்பட்டது நான் பார்த்தேன் நான். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் கொடுக்காம இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இஸ்ரேல் மாட்டிப்பாங்க. என்னையே உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களை ஆதரவளிக்கிறதே நான் தான், இல்லை என்னை விட்டுட்டு மோடி கொடுக்குறீங்களா, அவர் ஒரு விருது பைத்தியம். அவர் கொடுக்காம கொடுத்துருந்தாங்கன்னா மாட்டியிருப்பாங்க. அதனால் அவருக்கும் அந்த உயரிய விருது கிட்டத்தட்ட அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்களுக்கும் அளிக்கப்பட்டது. இனி என்னென்ன ஒப்பந்தங்கள் வருகிறது அப்படின்றதான் மிக முக்கியமாக எதிர்பார்க்கின்ற ஒரு தருணம். அயன் டோம் அக்ரிமெண்ட் வருதா, இல்லை இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் எதிர் ஏவுகணைகள் வருகிறதா, என்னென்ன அக்ரிமெண்ட் வருதுன்னு இன்றைக்கி நம்ம முழுமையாக கிடைச்சிடும். பட் இந்த ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னா, ஆராய்ச்சி அவர்கள் இந்த சந்திப்பை பற்றி கேட்கும்போது ஈரானுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங் பைலேட்ரல் ஸ்டைஸ், அதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருக்கோம்
அதனால் அது ஒன்றும் எங்களுக்கு பெருசாலாம் பாதிக்காது. பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாலஸ்தீன இஷ்யூவை பற்றி வந்து சரியான நேரத்தில் வந்து பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. சரி, அப்போ இஸ்ரேல் பாருங்கள், ரஷ்யாவில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அவரோட பழைய வீடியோ ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏன் ஈரானுக்கு வந்து முழுமையாக ஆதரவு அளிக்க முடியல உங்களால், ஆயுதங்கள் கொடுத்தோ இல்லை மற்றதோ, குறிப்பாக இஸ்ரேல் தாக்கல் நடத்தும் போது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கப்பட்ட போது அந்த 12 நாள் யுத்தத்தில், அப்போ ரஷ்யா தரப்பில் கிட்டத்தட்ட எங்கள் மக்கள் 2 மில்லியனுக்கு மேல் உள்ள ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்கள் இஸ்ரேலில் வந்து பூர்வக்குடிகளாகவே இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட். அதனால் நான் இங்கே இடத்துல உதவி பண்ணும்போது அவங்களுக்கு எதிரான உதவியாக இருக்கும். அதனால் நாங்கள் தள்ளி நின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது, அது எங்கள் மக்களை எதிர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதனால் சோவியத் யூனியன்லையும் இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார். ஸோ இது அவங்களோட நிலைப்பாடு. அப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் கிட்டத்தட்ட ஹமாஸுக்கான பேச்சுவார்த்தை எப்போ நீங்கள் துவங்க போகிறீங்க, எப்போ நீங்கள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று தொடங்காமே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கப்பட்டதான் வந்து ஹமாஸ் வந்து ஒரு விசினியஸ் அனிமல்ஸ், அவங்கக்கிட்ட தொடர்ந்து ஆயுதங்கள் இருந்துகிட்டே இருக்குது, நாங்கள் பல முறை எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கோம், ஹமாஸை முழுமையாக டிஸ்மேண்டில் பண்ணாமல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பறிக்காமல் எந்த வித பேச்சுவார்த்தையும் இனி கிடையாது. ஃபேஸ் 2 கிடையவே கிடையாது. அதை முழுமையாக முடித்தா மட்டும்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. இனி இந்த பேச்சுவார்த்தை பற்றி எடுக்காதீங்க, கேள்வி கேட்ட நீங்கள் போயிட்டு அங்கே பதில் சொல்லிடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அதே போல் மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுகணை பற்றின பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்றாங்க, அது வந்து பிக் ப்ராப்ளமாக இருக்குன்றாரு. அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD வான்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வந்து விட்டது, கிட்டத்தட்ட அணு ஆயுதங்களை ரீபில்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்றாங்க. அது இல்லாமல் அராக்சி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகபட்சம் மிசைல்ஸே வந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ்னால் கிட்டத்தட்ட அமெரிக்க ரீச் ஆகிற அளவுக்குலாம் இல்லை. நாங்கள் இது எத்தனை தடவைனாலும் சொல்கிறோம், இது எங்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு பொய் புரபகண்டாவை நாங்கள் ஏதோ அமெரிக்காவை தாக்கல் நடத்தின மாதிரியே வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களை தற்காத்து கொள்வதற்கு ஒரு நேச்சர் தானே தயாரிப்பது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் சொல்கிறதுனால பார்க்கலாம். ஈரான் விவகாரத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு என்ன தகவல் நம்மளுக்கு கிடைக்குதுன்றதை இன்றைக்கி நைட் இரவு பதிவில் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பேசிடலாம். ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் மெக்சிகோவுக்குள்ளார மறுபடியும் பள்ளிக்கூடங்கள், ஒரு 15,000க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க மெக்சிகோவில். இந்த ட்ரக் கார்ட்டல் எல் மென்சோ அவன் வந்து கொல்லப்பட்டதுனால இப்போ மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இஷ்யூ வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் இராணுவம் தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. மெக்சிகோவுக்குள்ளார FIFA வேர்ல்டு கப் ரொம்ப அமைதியான முறையில் நடப்பதற்காக இன்றைக்கி ட்ரக் கார்ட்டலை வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். இனியும் எதிர்த்தாங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிடுன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை மெக்சிகோனுடைய அதிபர் கிளாடியா ஷெயின்பாம் அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார். ரஷ்யா நேற்று இரவு கார்யூ, ஜாப்ரோசிஷியா, கியூ, அப்புறம் கிரிவில் அப்படின்ற ஒரு பகுதி, மொத்தம் 4-5 பகுதியை வந்து பெரிய தாக்குதல். இந்த தாக்குதலில் 4-5 பேர்த்துக்கு காயமடைந்திருக்கிறது, இறப்புகள் இல்லை, ஆனால் கடுமையான தாக்குதல், ரெசிடென்ஸ் பில்டிங் இதெல்லாம் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரியான தகவல்களை கடுமையாக வைக்கிறாங்க. தொடர்ந்து ஐரோப்பாவுக்கும் இந்த பக்கம் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய விரிசல்களை பெரிது பண்ணுவதற்காக ஹங்கேரி ட்ரை பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா உக்ரைனுக்கு எதிராக தனது இராணுவத்தை கொண்டு போய் நிலைநிறுத்துறாரு ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள். ஏன்னா எங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஜெலன்ஸ்கி அது மாதிரி ஆள் தான், அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் அழிக்க ட்ரை பண்ணுவாருன்றாங்க. ஐரோப்பாவின் ரட்சகருக்கு இப்படி ஒரு சோதனையா? இந்த ஐரோப்பா நாடுகளை பாதுகாப்பதற்காக தன் இன்னுயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய அந்த ஜெலன்ஸ்கியை பார்த்து எங்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று இராணுவத்தை நிலைநிறுத்துகிறாரே, இது நியாயமா என்ற கேள்வி இனி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா யாரை பார்த்து நீங்க சொல்றீங்க? இப்போ அந்த மனுஷன் பாரு, மூஞ்சில பால் வடிகிற முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? ஆனா தொடர்ந்து ஹங்கேரி இது திடீர்னு இப்படி ஒரு ஸ்மார்ட்டா கிளைம் பண்ணியிருப்பது என்பது ஐரோப்பா நாடுகள் இனி என்ன சொல்ல போறாங்கன்றது பார்க்கலாம். ஆனா விக்டர் ஓர்பன் அவர்களுடைய வெற்றிக்காக அமெரிக்கா எல்லா விதத்திலையும் உதவி செய்யும்னு சொல்லிட்டு நீங்க மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கிறார், ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எல்லாமே பயங்கரமா ஆதரவு கொடுக்குறாங்கன்றது கூடுதல் தகவல். இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாவே ஜெயிப்பாங்களான்றது இன்னொரு கேள்வி அந்த இடத்துல இருக்கு. அதையும் நம்ம வெயிட் அண்ட் சீ. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஆதரவு கொடுக்குற நபர்கள் கொஞ்சம் டவுட்டு தாங்க மற்ற நாட்டில் கூட. அதை நம்ம ஜெர்மனியுடைய தேர்தலே பார்த்தோம் நம்ம. ஏன்னா ட்ரம்ப் அவர்களும் இந்த பக்கம் மார்க்கோ ரூபியோ, JD வான்ஸ் இவங்கெல்லாம் வந்து அலைஸ் வெய்டல் அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கரமாக ஆதரவு கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட பயங்கரமாக வந்து பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா மனுஷன் பொடேர்னு மாற்றி ஜெயிச்சிட்டாங்க. யார்? ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டார். இந்த மாதிரி ஒரு 2-3 எலெக்ஷனில் அமெரிக்கா தலையிட்டது எல்லாமே வந்து மண்ணு கவிட்டாங்க. இவங்க தலையிட்ட நபர்கள் வந்து பெருசாக ஜெயிக்கலை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். பார்க்கலாம் இப்போ விக்டர் ஓர்பன் அவர்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உக்ரைனுக்குள்ளார பிப்ரவரி 25 ரஷ்யானுடைய ஃபைபர் ஆப்டிக் FPV ட்ரோன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது வந்து ஆர்டிக்கல் 438 படி வந்து கிரிமினல் கோட் அப்படின்னா ரேடியோ அலைவரிசையில் இருக்கக்கூடிய ரேடியோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோனை வந்து பயன்படுத்தக்கூடாதான் போர் குற்றத்தின் அடிப்படையில். முதல் முறையாக இந்த மாதிரியான ஃபைபர் ஆப்டிக் கேபிளை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னா சரியான விசாரணை பண்ணுன்றாங்க. விசாரணை பண்ணி என்ன பண்ணுவாங்களே தெரியலையே. ஒருவேளை ஏதாவது பயங்கரமாக தண்டனை கொடுத்துருவாங்களான்னு தெரியல ரஷ்யாவுக்கு. தொடர்ந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தை வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அமெரிக்கா இருக்கிறது. ஆனால் இந்த பக்கம் வந்து பெரிய அளவுக்கான அந்த யுத்தகலம் என்பது நெருங்கி கொண்டே இருக்கிறது. தாக்குதலும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் கனடாவுடைய பிரதமர் மார்க் கார்னே அவர்கள் தென்கொரியா கிட்ட மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம். அவர் போகலை, அவங்களோட டிஃபென்ஸ் சார்பாக போயிருந்தாங்க. தொடர்ந்து அமெரிக்கா அந்த கனடாவுக்கான ஆயுதங்களை கொடுப்பதிலிருந்து மிக முக்கிய அக்ரிமெண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8 மில்லியனுக்கு மேலே போட்டிருக்காங்க. சரி, மனுஷன் பிப்ரவரி 26 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். இந்த 3 சுற்றுப்பயணம் வந்து எதற்காகனா 3 நாடுகளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இனி அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. பறந்து விரிந்த இந்த உலக தேசத்தில் எங்களுக்கு அமெரிக்கா இல்லைன்னா நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே கிளம்புறாங்க. சரி, சீனா தான் உங்கள் எதிரின்றீங்க, அவங்கக்கிட்ட ஒப்பந்தம் போட்டால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அப்போ இந்தியா கிட்ட போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல முன் வைக்கிறாங்க. ஏன்னா இந்தியா கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதற்கு முன்பு நமக்கும் கனடாவுக்கும் 31 பில்லியன் அளவுக்கு தான் இருந்தது. அதை 70 பில்லியனா 2030 நாங்கள் உயர்த்த போகிறோன்றாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் பேச போகிறார் கனடாவுடைய அதிபராக மார்க் கார்னே அவர்கள். ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பனீஸ் அவர்கள் மிக ஆழ்ந்த வருது பாருங்க, ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறார். கிரிட்டிக்கல் மினரல், ட்ரேட், அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிஃபென்ஸ், இது எல்லாத்தையும் நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறோன்றாங்க. இந்தியா வந்து எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், CEPA அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து கிட்டத்தட்ட கொண்டு வர போகிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஜப்பான்கிட்ட என்ன விதமான அக்ரிமெண்ட் தெரியல. கனடா இன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க இந்தியா வந்து பெருசாக கனடா மண்ணில் எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணலையே, இது வரைக்கும் எந்த கிரைமும் இன்வால்வே இல்லையே, இந்தியா ரொம்ப பியூராக கிளியராகிறாங்கன்றாங்க. அப்போ இதற்கு முன்பு ஒரு ஆள் இருந்தார், அவங்க அதிபர்னு ஒருத்தர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், அவர்கிட்ட ஒரு வார்த்தைக்கிட்ட கேட்டுருங்க. ஏன்னா இந்தியாவுடைய தூதரகத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கிரிமினல் குற்றச்சாட்டை முன் வைத்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய கார்னே அரசாங்கம் நகை இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்களுக்கு, அவங்க போய் இந்த பூமிக்கு ஏதாவது பண்ணுவாங்களா இல்லைன்றாங்க. அதான் பாருங்களேன், அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது தான் எல்லாமே தக்காளி சட்னியும் ரத்தமாக மாறுதுன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. சரி, இறுதி பதிவில் சீனா டயாபிட்டிஸ் சர்க்கரை வியாதியை கியூர் பண்ணுறதற்கான ஸ்டெம் செல்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்களாம். அது வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இது வந்து மில்லியன் கணக்கான மக்களை காப்பாற்றுன்றாங்க. நிஜமாக சர்க்கரை வியாதிக்கான அந்த நிரந்தர தீர்வு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா மக்களோட வாழ்க்கை முறை மாறினதுனால சர்க்கரை நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக பரவி இருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம என்னென்ன 40 வயசு தாண்டிச்சுனாவே நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையான்றத விட சர்க்கரை இருக்கான்னு கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு பொழப்பு. ஏன்னா அதனால் இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சீனா எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, இல்லை ஏதாவது இதுலேயும் ஃபேக்கு கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். வணக்கம்.